செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வரும் நிலையில் அந்த பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஜெயஹரிஷ், தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியின் அளவு என்னவாக இருக்கிறது? அங்கு ஆட்சியர் களத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கும் நிலையில் அவருடன் வேறு எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட குன்றத்தூர் மற்றும் பரணிபுத்தூர் ஆகிய பகுதிகளில் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதை பம்ப் மூலம் வெளியேற்றப்படும் பதியம் மற்றும் வரதராபுரம் பகுதியிலும் மழைநீர் தேங்கியுள்ள வடிகால் கால்வாய் பணிகளையும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் தொடர்ந்து காலை முதலே செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீரானது அதனை தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்தக்கூடிய நீரின் அளவானது உயர்ந்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக இந்த ஏரியை செம்பரம்பாக்கம் ஏரியை கந்தசாமி IAS அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் கந்தசாமி IAS மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் அதில் நீரின் அளவு மற்றும் ஏரிக்கு வரும் நீரின் அளவு 24 மணி நேரம் தொடர்ந்து கண்காணிக்கவும் அறிவுரை வழங்கினார். இவ்வாய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன், ஸ்ரீபெரும்புத்தூர் கோட்ட ஆட்சியர் சரவணக்கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். காலை முதலே தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்தானது அதிகரித்து வருகிறது. 4800 கன அடியை தாண்டி தொடர்ந்து நீரானது வந்து கொண்டிருக்கிறது. மேலும் 24 அடியில் 19.31 அடியாக எட்டியுள்ளது மொத்த அளவு ஏரி நீர்மட்ட உயர்வானது உள்ளது. மேலும் ஏரியின் தற்போது உள்ள 2434 மில்லியன் கன அடியாக மொத்த கொள்ளளவாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ந்து 24 மணி நேரமும் செம்பரம்பாக்கம் ஏரி நீர் வரத்து குறித்து கண்காணிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அகிலா, ஜெயஹரிஷ் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்ப்போம்.